generating series using command. generating using command. okay so இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு செல்லில் ஒரே ஒரு டேட்டாவை என்ட்ரி போட்டுட்டு அந்த டேட்டா ரைட் சைடாக இருக்கட்டும், அதாவது ரோ வைஸாக இருக்கட்டும், காலம் வைஸாக இருக்கட்டும், டேட்டாஸ் என்ன சீரியஸில் ஜென்ரேட் ஆகணும்னு சொல்லி நம்ம டிசைட் பண்ண போகிறோம். ஓகேயா? ஸோ அது என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ இதில் முக்கியமாக 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. த ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர், செகண்ட் ஒன் growth, தேர்ட் ஒன் டேட். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர், growth அண்ட் டேட். இந்த 3 வயசில் தான் சீரீஸில் தான் டேட்டாஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் லீனியர் growth. To generate a sequence of series, example. To generate a sequence of series. Sequence of series என்ன? அதாவது 1 by 1 டேட்டாஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 6, 8, 10 இப்படி வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். அதாவது ஒவ்வொரு நம்பரும் இடையில விட்டுருக்கும் இல்லையா? நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா? அதே போல் இது வந்து லீனியர் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். த நெக்ஸ்ட் ஒன் growth. ஓகே, to generate multiplications series, example. multiplication series இப்போ 2, 4 கொடுத்துட்டோம். அடுத்தது நம்ம 3 வேல்யூஸ் கொடுக்கணும். growthக்கு 3 வேல்யூஸ் கொடுக்கணும். ஏன்னா 2 மட்டும் கொடுத்தோம்னா அது லீனியர் சர்ச்சாக மாறிடும். 2, 4 அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்? 6 வந்துடும். ஓகே, ஸோ அதுக்கு பதிலாக 2, 4, 8 மட்டும் கொடுத்துட்டோம்னா த நெக்ஸ்ட்டு 8ஓட 8 ஆட் பண்ணும். என்ன வேல்யூஸு? 16. 16ஓட 16 ஆட் பண்ணால் 32. இப்படி போயிட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் growth அப்படிங்கிறது. த நெக்ஸ்ட்டு நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க போகிறது டு ஜென்ரேட் டேட் சீரியஸ். டு ஜென்ரேட் டேட் சீரியஸ் அதாவது டேட்டை நம்ம எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஒரு ஃபார்மேட் இருக்குது. என்ன ஃபார்மேட் அப்படின்னா, நம்ம டேட்னுடைய சீரீஸை கொடுக்க போகிறோம். டேட் இன்க்ரிமெண்ட் ஆகிறது, டேட் அப்படிங்கிறது வேர்டு வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய சிஸ்டமுடைய டேட். ஓகே, இதில் 3 இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. என்னென்னா டேட், மந்த்து அண்ட் இயர். அதாவது டே, மந்த்து, இயர் இந்த 3 வயசை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை ஆட்டோஃபில் ஆப்ஷன்ஸ் மூலிமா நம்ம செக் பண்ணிக்க முடியும். ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டைம் யூனிட் அப்படின்னு பார்க்குறோம். இந்த டைம் யூனிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம டைமை பேஸ் பண்ணி, அதாவது டே அப்படிங்கிறது வந்து டு ஜென்ரேட் டேட் சீரியஸ் டே வைஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் டே, செகண்ட் டே, தேர்ட் டே, அதாவது சண்டே, மண்டே, டியூஸ்டே அது மூலிமாவும் நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகேயா? ஸோ அகைன் சாட்டர்டே முடிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகும்? சண்டே மறுபடியும் கிரியேட் ஆகும். ஓகே, திஸ் ஒன். த நெக்ஸ்ட் ஒன் வீக் டே. வீக் டேனா இது சண்டே ஆர் சாட்டர்டே. ஃபஸ்ட்டு சண்டே வரணுமா ஆர் சாட்டர்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா? சண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா அது மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாமா? அதாவது எவ்ரி வீக் நீங்கள் ஒரு ஷெட்யூல் டேபிள் அலாட் பண்ணுறீங்கன்னா அந்த டேபிளுடைய கால்குலேஷன், அந்த டேபிளுடைய டைம் டேபிள் ஃபஸ்ட் டே மண்டேல இருந்தால் ஆர் சண்டேல இருந்தால். நம்முடைய வீட்டுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இன்கேஸ் எனி அகாடமிக் இயர் ஓரியன்டான இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மண்டேலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே, ஸ்கூல் டைம் டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா மண்டேலேருந்து தான் இருக்கும், மண்டே டு சாட்டர்டே இந்த மாதிரி. ஓகே, த நெக்ஸ்ட்டு மந்த் வைஸ். ஓகே, எவ்ரி மந்த்தும் நம்ம என்னென்ன ஷெட்யூல் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் இன்க்ரிமெண்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் தென் இயர் வைஸ். ஓகே, ஸோ இதுக்கு நம்ம என்ட்ரி பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்டார்ட் வேல்யூ. கம்பல்சரியாக எந்த வேல்யூலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணி ஆகணும்? மஸ்ட் பி என்டர் நம்ம பண்ணி ஆகணும். பட் எண்டு வேல்யூ நம்ம கொடுத்துருந்தோம்னா அது வரைக்கும் தான் அது இன்க்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, டிக்ரிமெண்ட்டாக இருந்தாலும் சரி, அது ஷார்ட் அவுட் பண்ணும். இன்கேஸ் நம்ம இனிஷியல் வேல்யூ கொடுத்துட்டு எண்டு வேல்யூ கொடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னம்னா அந்த செல்லை நம்ம எவ்வளோ வரைக்கும் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிறோமோ அது வரைக்கும் இது கிரியேட் பண்ணிக்கும். ஓகேயா? ஸோ நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, லீனியர், growth, டேட் அண்ட் ஆட்டோஃபில். ஆட்டோஃபில் ஆப்ஷன் இஸ் நார்மல். ஓகே, இது ஏன் சார் டிசபிளாக இருக்குது அப்படின்னா, நம்ம எப்போ அந்த டேட் அப்படிங்கிற இந்த சீரியஸ் டைப்பை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ தென் ஆட்டோமேட்டிக்கலி இந்த டைம் யூனிட்டில் இது எனேபிள் ஆயிரும். ஓகே, த நெக்ஸ்ட்டு ஸ்டார்ட் வேல்யூ. நான் சொன்னேன் இல்லையா, ஸ்டார்ட் வேல்யூ, எண்டு வேல்யூ, இன்க்ரிமெண்ட். ஓகே, ஸ்டார்ட் வேல்யூ எதில் ஸ்டார்ட் பண்ணணும், எதில் முடியணும், ஸோ அதனுடைய இன்க்ரிமெண்ட். அதாவது ஸ்டார்ட் பண்ணுறது 1ல், முடியறது வந்து 10ல். இன்க்ரிமெண்ட் வேல்யூ வந்து 2ன்னு கொடுத்தோன்னா இங்கே என்ன ஆகும்? 1, 3, 5, 7, 9 இப்படி இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் வந்து ஸ்டார்ட் வேல்யூ, எண்டு வேல்யூ, இன்க்ரிமெண்ட் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது செல்ஃப் ப்ராக்டிஸ்.
அதாவது நீங்களே உங்களுக்கு வந்து கால்குலேஷன் பண்ணிக்கோங்க. generate even number series from 2 to 20. generate even numbers series start from 2 to 20. so 2 to 20 na what are the numbers will come? The first of all the start the value start from 2 and end with 20. so what are the numbers will come? 2 4 6 8 10 12 14 16 18 and last one 20. so this is the even number. This is the opposite of the even number. It is odd number. 1 3 5 7 like that it will go up to what number you mentioned for the end value, up to that it will come. Okay, this is the first series. Second one, generate a series of 5 10 15. The gap of the first value to the second value, the 5 numbers. Okay, 6 7 8 9 10. Okay, the 5 values up to what you selected. Okay, up to that it will come. Otherwise what numbers, end numbers you mentioned, up to that it will come. Okay, the next one, generate a series of the 2 4 8 16 up to 2048 it will come. Thus 2048 it is not a end value, it is up to they are mentioned some limited value. Okay, the next one, generate a series of 33 30 20 some, it is decrement value up to 3. Okay, it will come to a big number to the lower number. Okay, that one. The next one, assume today is a Friday and generate next 25 days of the current date. அதாவது இது இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். இன்னத்த நாள் இருந்து இன்னும் ஒரு 20 டேஸ்க்கு அப்புறம் எந்த டே எந்த நாள் வரும் என்ன கிழமை வரும் அப்படின்னு நம்மளால எக்ஸலில் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேயா, ஸோ அது உங்களுக்கு நான் இப்போ டெமோ காட்டுறேன், கவனிங்க. இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸல் ஷீட்டை நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள், இங்கே ஒரு டேட் நான் மென்ஷன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே ஒரு டேட், இன்னத்த டேட் என்ன, 09/23/2020. ஓகே, ஸோ இது வந்து இன்னத்த டேட். இப்போ நான் கால்குலேட் பண்ண போகிறது என்ன டேட் அப்படின்னா, இப்போ இருந்து ஒரு 5 டேஸ். ஓகேயா, ஸோ ஈக்குவல் சிம்பிள் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் ப்ளஸ் எத்தனை டேஸ் நமக்கு கழிச்சு வேணும், 5 டேஸ் கழிச்சு வேணும். ஸோ 23யோட 5 டேஸ் கழிச்சு என்ன டே வரும் அப்படின்னு கொடுத்தோம்னா, என்டர் கொடுத்தோம்னா இங்கே பாருங்கள் 28 2020 9th month வரும். ஓகே, இது ஸ்மால் டேட், அது மீன் சி ஹியர் எந்த டேட் ஆப்ஷன்ஸில் இருக்குது அப்படின்னா ஷார்ட் டேட் அப்படிங்கிற மென்ஷன் பண்ணிடுறோம். இது சேஞ்ச் பண்ணுறேன், இதையும் இந்த ரெண்டையுமே நான் லாங் டேட்டுக்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஓகே, இந்த லாங் டேட் சேஞ்ச் பண்ணேன்னா இன்னைக்கு வெனஸ்டே கரெக்டாக செப்டம்பர் 23 2020, இன்னையிலேருந்து 5வது நாள் மண்டே செப்டம்பர் 28 2020 அப்படின்னு சொல்லி வந்துடும். ஓகே, ஸோ இதே போல் நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஓகேயா, ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் வெரி வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபார் த சீரியஸ் வேல்யூ. ஓகேயா, இந்த நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டேட் அரித்மெட்டிக். ஓகே, டேட் அரித்மெட்டிக் இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. த மேனுவல் டேட் கால்குலேஷன்ஸ் கேன் பி ட்ரிக்கி பிகாஸ் யூ ஹாவ் டு கீப் ட்ராக் ஆஃப் த நம்பர்ஸ் ஆஃப் த டேஸ் இன் அ மந்த். ஓகே, நம்ம எவ்ரி மந்த்தையும் எத்தனை டேஸ் இருக்குது, எத்தனை ஒரு மந்தில் எத்தனை டே இருக்குது அப்படின்னு சொல்லி கால்குலேஷன் பண்ணணும். அதுலேயும் லீப் இயரில் என்ன வரும், ஒரு ஒன் டே ஆட் ஆகி வரும், அது எந்த லீப் இயர் அப்படிங்கிறது நம்ம கால்குலேஷன் பண்ணணும். ஓகே, மேனுவல் கால்குலேஷன் இஸ் பெஸ்ட்டு. ஓகே, பட் சிஸ்டம் கால்குலேஷன் இட் இஸ் ஃபாஸ்ட்டு. ஓகேயா, இது ஈஸியாக கால்குலேட் பண்ணிவிடும். ஓகே, இப்போ நான் அப்ளை சொன்னேன் இல்லையா, அதே தான் இங்கே பாருங்கள், இந்த ஃபார்முலா தான் அப்ளை போட்டிருக்காங்க, இதையும் நம்ம பார்த்துக்கிறோம். ஓகே, ஸோ இதில் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ், முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்மளால் ஈஸியான கால்குலேஷன்ஸை சீக்கிரமாக போட முடியும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேயா, ஈஸியான கால்குலேஷன்ஸை ஈஸியாக நம்ம போட முடியும். ஓகே, இங்கே பாருங்கள், த டோட்டல் டே ஆஃப் ஃபஸ்ட் செல் டுடே அண்ட் மை பர்த்டே டேட். ஓகே, அந்த நம்பர் ஆஃப் டேஸ், நான் எவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேயா, ஸோ இப்போ பாருங்கள், இதை டெல் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு என்டர் பண்ணுறது இன்னத்த டேட். ஓகே, 09/23/2020. ஓகே, நெக்ஸ்ட்டு நான் என்டர் போடுறது என்ன அப்படின்னா என்னுடைய பர்த்டே. ஓகே, அப்போது 09/01/. ஸோ ஃபஸ்ட்டு போட்டிருக்கிறது எது அப்படின்னா இன்னத்த டேட்.
செகண்டாக நான் போட்டிருக்கிறது வந்து என்னுடைய பர்த்டே டேட். ஓகேயா, இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது நான் எவ்வளோ நாள் இப்போ வரைக்கும் நான் வாழ்ந்திருக்கேன், நான் பிறந்த டேட்டில் இருந்து இப்போ வரைக்கும் நான் எவ்வளோ நாள் நான் லிவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் பார்க்க போகிறேன். ஓகே, ஸோ அதுக்கு என்ன கால்குலேஷன்ஸ் அப்படின்னா ஈக்குவல் டு, ஓகே, தென் ஃபஸ்ட்டு செல் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க, மைனஸ் சிம்பிள், இப்போது என்னுடைய டேட் ஆஃப் பர்த். ஓகே, இதை கொடுத்துட்டு என்டர் கொடுத்துருங்க. ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ நாள் அப்படிங்கிறத எனக்கு இங்கே சொல்லிவிடும். ஓகே, ஸோ நம்பர்ஸில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நான் ஃபஸ்ட்டாக என்ட்ரி போட்டிருக்கிறது டுடே டேட்டு, செகண்ட் ஒன் டேட் ஆஃப் பர்த், என்னுடைய டேட் ஆஃப் பர்த். த நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் டேஸ் பார்த்தீங்கன்னா 12,441 டேஸ் நான் வாழ்ந்திருக்கேன். இது நான் வரைக்கும் 12,441 நாள் நான் லைஃப்பில் வாழ்ந்திருக்கேன், இந்த மாதிரி காட்டிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த அனதர் ஒன் ஆஃப் த அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இது ஃபைண்ட் ஹவு மெனி டேஸ் யூ வேர் பார்ன், ஓகே, அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகேயா, ஸோ இந்த உங்களுக்கு புரிஞ்சிச்சா? இந்த நெக்ஸ்ட் டாபிக் எடிட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட். எடிட்டிங் அண்ட் ஃபார்மேட்டிங் ஒர்க் ஷீட். இன்செர்ட் காலம், ரோஸ் அண்ட் செல். ஒரு புது காலத்தையோ ஒரு ரோவையோ ஒரு செல்லையும் நம்ம எப்படி எம்எஸ் எக்ஸலில் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், இன்சர்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேயா, இந்த மூணையும் வச்சுட்டு. ஓகே, ஸோ இன்சர்ட்டிங் காலம், when you are inserting a new column, it is inserted to the left of the current column. Okay, நம்மனால current பொசிஷனில் இருந்துட்டு ரைட் சைட்லையும் கிரியேட் பண்ண முடியும், லெஃப்ட் சைட்லையும் நம்ம ஒரு புது காலத்தை கிரியேட் பண்ண முடியும். இப்படி எம்டி பிளேஸில் கிரியேட் பண்ணோம்னா கிரியேட் ஆகிருக்கிறதே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு டேட்டாஸ் என்ட்ரி போட்டதுக்கப்புறம் அது மூலிமா நம்ம கிரியேட் பண்ணும்போது ஈஸியாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ண முடியும். ஓகேயா, இப்போ பாருங்கள், நான் இந்த காலமை செலக்ட் பண்ணுறேன். ஓகேயா, ஜி, அதாவது ஜி அப்படிங்கிற காலமை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போது நம்முடைய கர்சரை அங்கேயே வச்சுட்டு, ஓகே, இங்கே மெனு பாரில் இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு நம்ம பண்ண முடியும். ஆர் ஹோம்லேயே, ஓகேயா, ஹோம்லேயே இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேயா, செல் அப்படிங்கிற குரூப்புக்குள்ளே இன்சர்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஐகான். அதை கிளிக் பண்ணோம்னா இன்சர்ட் செல் அப்படின்னு வரும், ஆர் இன்சர்ட் ஷீட் காலம், ஓகே, அப்படின்னு வரும். ஓகே, இந்த இன்சர்ட் ஷீட் காலம் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு ரோ ஒரு காலம் கிரியேட் ஆகிடும். எப்போ அப்படி கிரியேட் ஆகும், எங்கே கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்ம என்ட்ரி போட்டிருக்கிற வேல்யூஸுக்கு லெஃப்ட் சைடு கிரியேட் ஆகும், ஒரு காலம் கிரியேட் ஆகிடும். ஓகேயா, ஸோ ரைட் சைடில் நமக்கு ஒரு காலம் கிரியேட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஓகே, ஸோ இன்சர்ட் சீட் இதை வந்து நம்ம செலக்ட் பண்ண முடியும். எப்படின்னா கிளிக் பண்ணிக்கோங்க, ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, இன்சர்ட் ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இன்சர்ட் கிளிக் பண்ணோம்னா ஒரு காலம் கிரியேட் ஆகிடும். ஓகே, சி அகெயின் ஒரு காலம் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போது இந்த காலத்துக்கு ரைட் சைடு இதை தள்ளி விட்டுருச்சு இல்லையா, தென் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஒரு காலம் கிரியேட் பண்ண மாதிரின்னு அர்த்தம். ஓகே, ஸோ நம்ம இன்சர்ட் பண்ணும்போதெல்லாம் ஒவ்வொரு காலமும் இருக்கிற பொசிஷன்லேருந்து அதை ரைட் சைடு நம்மளே மூவ் பண்ணிகிட்டே இருக்கும், என்ட்ரி பண்ண டேட்டாஸை மூவ் பண்ணிகிட்டே இருக்கும். ஓகேயா, இதே போல் தான் ரோவையும் நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு ரோ கிரியேட் ஆகிடும். தட்ஸ் இட். ஓகேயா, வெரி வெரி ஈஸி மெத்தட். இப்போது மல்டிபிள் ரோஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்படி தான் ஒரு ரோவை நம்மளால் ஈஸியாக க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, போகிறது இன்சர்ட்டிங் செல்ஸ். ஓகே, இன்சர்ட்டிங் செல்ஸ் அப்படிங்கிறது இந்த பர்டிகுலர் பிளாக் லைன் பாக்ஸ் இருக்க மட்டும்தான் செல் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா, இப்போ இந்த லைனை நம்ம பார்க்க போகிறோம், எப்படி கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல நம்முடைய கர்சரை வச்சுட்டோம். இந்த இடத்துல வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட், ஓகே, இன்சர்ட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செல் மட்டும்தான் கிரியேட் ஆகும். ஏன் சார் அங்கே கிளிக் பண்ணும்போது காலம் கிரியேட் ஆச்சு, இங்கே கிளிக் பண்ணும்போது ரோ கிரியேட் ஆச்சு, ஸோ இப்போது இன்சர்ட்னு கொடுத்தோம்னா ஒன்று ரோ கிரியேட் ஆகணும் இல்லைன்னா காலம் கிரியேட் ஆகணும்ல, எப்படி அது ஆட்டோமேட்டிக்காக செல் கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்கிறேன் கேட்கலாம். எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, நான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் பொசிஷன் என்ன அப்படின்னா செல் தான். ஸோ அந்த செல் மட்டும்தான் இப்போ கிரியேட் ஆகும். ஓகே, எங்கே இருக்குது என்னுடைய கரண்ட் பொசிஷன் இங்கே. ஓகே, ஸோ இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணி இன்சர்ட் அப்படின்னு கொடுத்தோம்னா ஒரு காலம் கிரியேட் ஆகும், ஒரு செல் கிரியேட் ஆகும். அந்த செல் எப்படி கிரியேட் ஆகும் அப்படின்னா, நான் கிரியேட் பண்ணக்கூடிய செல் வந்து இருக்கிற கரண்ட் பொசிஷனுடைய செல்லை கீழே தள்ளிட்டு அந்த பிளேஸில் இது